பண்ணவே முடியல, என்னன்னு தெரியல. ஜூமா cannot zoom or out in this mode. எதுக்கு என்னாச்சு கேமராவுக்கு? நான் ஜூம் பண்ணணும். பாருங்க பாருங்க பாருங்க. திரும்புது. ஆச்சோ, செமையாக இருந்துச்சு. அவங்க ஆட்டமே செமையாக இருந்துச்சு. டே திரும்பி ஆடுறா தம்பி, திரும்பி ஆடுறா செல்லம், திரும்பி ஆடுறா பண்ணு. உங்கள் லேடிஸை தானே நீ மயக்கிறதுக்கு இப்போ ஆடுன. உன் பக்கத்தில் இருக்க 2 லேடிஸையும் மயக்க தானே இப்போ ஆடுன. ப்ளீஸ் ஆடுறா. அங்கே பாருங்களேன், அங்கே 2 பேர் நிற்கிறாங்க பாருங்கள், பொம்பளைங்க. அவங்க 2 லேடிஸ் நிற்கிறாங்க அங்கே. அவங்கள மயக்கிறதுக்காக இந்த ஆம்பளை ஆடினார், தெரியுதுங்களா? 2 பேரும் பொம்பளைங்க. அவங்கள்ட்ட மயக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் ஆட்டம் போட்டு அப்படி தோகையை விரித்து ஒரு குதூகலம் தான். என்ன நடந்துச்சோ? ஆடி ஆடி மயக்கிற. நின்று லவ் பண்ணுறீங்களோ? பண்ணுங்க. நம்ம குரல் கேட்டோன்னு போகிறாங்கப்பா வெக்கப்பட்டுக்கிட்டு. செம்மையாக இருக்குல்ல? சரி நம்ம போவோம். சின்னஞ்சிருசுங்க, நம்ம ஏன் அவங்களுக்கு எடுக்கணும்? அத்தா போயிட்டு வரோம். அத்தா மயிலாத்தா, பாய். வரும் டே. என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா? ஏன்டா ஓவர் ஆக்டிங் பண்ணாத. ஆமா நாங்கெல்லாம் பயப்படுவோமா? நின்று பேசுவோம் அப்படியே. ஆமா கிளி கிளி இருக்குது அங்கே. நீ ஒத்தேடி பார்த்தா எங்கே போகுது? ஒரு ஊர் மாதிரி போகுது. நம்ம எங்கிட்ட போகிறோம். அறந்தாங்கிக்கு ரீச் ஆகிட்டோம்னா சந்தோஷம், ஆகலைனாலும் சந்தோஷம். எப்படியாவது போயிடுவோம் கேட்டுக்கிட்டு. வரும்போது வேறு வழி சுற்றி வந்தோம். கீழ் பாதி மேல் பாதி வட பாதி அப்படி அரசர் குளத்தை. அதனால் நீங்கள் அங்கிட்டலாம் போக வேணாம் மேடம், இப்படியே போங்கன்ட்டாங்க. வரும்போது சூப்பராக இருந்துச்சு, பனைமரமெல்லாம் வரிசையாக. அந்த சைடு நான் வரும்போது இலக்கு அந்த பொண்ணை பார்க்கணும், அந்த கேஸை பார்க்கணுன்னு. அதனால் நான் லொக்கேஷன்லாம் பார்க்காம வந்துட்டேன். இப்போ வந்து லொக்கேஷன் பார்த்துட்டே வரேன். சூப்பராக இருக்குல்ல? ட்ரெயின் தண்டவாளம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும் போல். ட்ரெயின் வரப்போகுது, அங்கே சிக்னல் போட்டுருக்காங்க. நம்ம போயிடுவோம் அதுக்குள்ளே. ஆமாம், வந்தாச்சு, பஸ் ரூட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் வழி கேட்டு போயிடலாம். ஒரு ஊருக்குள்ளேருந்து வெளியில் வர்றது தான் கஷ்டம். வெளியில் வந்துட்டா அரசர் குளம் வடபாதி அழிஞ்சு போய் கிடக்கு. ஓ, இப்படி வந்திருந்தா ரொம்ப பக்கமோ? நமக்கு தான் தெரியாமல் போச்சோ? ரொம்ப சுற்றிக்கிட்டு வந்துட்டோமோ? எங்கிட்டு போகிறதுன்னு தெரியலையே. இருங்க கேட்போம். நமக்கு இவர் தாங்க வழி சொன்னார், வழி காட்டி இவர் தான். ஆனால் தான் இங்கே எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். நேராக போங்க, பாய். நாப்பா இல்லை பதில் டேயா போமாயா ஜாலியா. ஐயா வண்டி ஓட்டிட்டு வர்றாரு.
என்னதான் இருந்தாலும் வயசான காலத்தில் அப்படி பொடி நடையா நடந்து போகிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. இது பாருங்க, பாக்கு மரம்லாம் வச்சு வீடை சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. அதான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். வல்லவாரி இதெல்லாம் வரும்போது சொன்னாங்க. இந்த வீடை மட்டும் பாருங்க, வீடோட லொக்கேஷன் ராமலிங்கம் சூப்பராக இருக்குல்ல. உள்ளுக்குள்ள போகிறேன், கதவை திறந்தாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கல, சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். கதை திறந்து கிடக்கணும். வல்லவாரி போனால் புதுக்கோட்டை போயிடலான்னாங்க, அறந்தாங்கி போயிடலான்னு. வல்லவாரி வந்தாச்சு. இந்த லொக்கேஷன் தாண்டி போயிட்டே இருக்கிறோம். போகிற வழியில் யாருக்காவது ஊர் இருந்துச்சுன்னா ஹாய் அப்படின்னு தட்டி விடுங்க. நம்ம இப்போ அறந்தாங்கி அரசர் குளம் வந்துட்டு திரும்ப அறந்தாங்கிலேருந்து புறப்பட்டிருக்கோம். அரசர் குளத்துலேருந்து புறப்பட்டிருக்கோம். ஊர் நல்ல ஊருங்க, செம. யாராவது வந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஊர் அப்படிப்பட்ட ஊர். ஊர் வந்து நல்ல செழிப்பாக இருக்குது, வசதியாகவும் இருக்காங்க, நல்ல விவசாயம். அடுத்தது கடற்கரை ஏரியாவில் மீன், வலைக்கு போகிறவங்க வலையில் போவாங்க. வலையில் போய் மீன் எடுக்க போகிறவங்க, போட்டுக்கு போகிறவங்களாம் போவாங்க. நல்ல ஒரு காசு பணம் உள்ள ஏரியாங்க. முஸ்லீம்ஸ் நிறையா இருக்காங்க இங்கெல்லாம். வந்து நல்ல பிஸ்னஸ் ஏரியா. ரோடெல்லாம் பாருங்க பக்காவாக இருக்குது. இருந்து நம்ம மேயநாதன் அண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஏரியா கிட்டத்தட்ட அறந்தாங்கி ஃபுல்லாகவே ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு எதுவுமே குறை சொல்ல முடியாது, அப்படியே ஒரு ஊரே செழிப்பமாக இருக்குது. வல்லவாரி ஊராட்சி பாருங்க. நம்ம வந்து இப்போ ஒரு பங்களாவை காட்ட போகிறோம். ரோட்டு மேலே இருக்கிற வீட்டை பாரு. அழகா இருக்குல்ல. வீடு சூப்பராக இருக்குது. எனக்கெல்லாம் ஒரு ஆசை தான் அந்த மாதிரி ரோட்டு மேலே வீடை கட்டணும்னு. நமக்கு டவுனுக்குள்ளே வீடு இருந்தாலும் ஒரு ஊருக்குள்ளே தானே வீடு இருக்குது. இடைவிரி ஏந்தாள் ஊர் பேர் நல்லா இருக்குல்ல, இடைவிரி ஏந்தாள். மாங்குடி ஊராட்சி, அரசர் குளம் ஊராட்சி, இதெல்லாம் தாண்டி தான் நான் முன்னாடி போனேன். ஆனால் வேறு வழி சுற்றிட்டு போனேன். இதில் போய் அதில் போய் ஊரை கண்டுபிடிக்க அத்தனை பாடு. செமையாக இருக்குது, ஊர் நல்லா இருக்குது. ஊர் மக்கள் நல்ல இனிமையானவங்களாக இருக்காங்க. இடையில 1-2 பேர் அப்படி இருந்தாலும் யாருமே வந்து நம்மள்கிட்ட கராரான பேசக்கூடியவங்களாம் இல்லை. புரிதல் இல்லாமல் சிலர் பேசியிருக்கலாம். பட் ஆனால் நல்லா இருக்கு. வாலிபால் பூத்திருக்கு. வாலிப பருவம் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த பருவத்திலே இருந்துடக்கூடாதா அப்படின்ட்டு ஏங்கும் மனசு. அதை கடந்து தானே போக வேண்டியது இருக்கு. நான் கூட சில சமயங்களில் சிந்திச்சிருக்கேன், அந்த 18-17 அந்த வயசோட இருந்திருக்கலாமோ, அப்படியே வாழ்ந்துருக்கலாம். அதுக்காக உடனே இப்போ உங்களுக்கு என்ன வயசு அப்படி கேட்டாதீங்க. எள்ளு போடுறாங்க, எள்ளு தெரிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கங்க தெரிச்சிருப்பாங்க. மேகத்தை பாருங்க, செம்மையா இருக்குல்ல. ஒரு பாகவதர் மாதிரி இருக்கு, தலையெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு. ஆமா, ஒரு நடன கலைஞன் மாதிரி இருக்கு மேகம். இந்த 2 பனைமரம் கூட சூப்பரா இருக்குங்க. எவ்வளவு அழகா இருக்கு மேகம். ஓகே, இது யாரு? வெள்ளைக்கொடி வேந்தன் நட்டு வச்சுட்டு இருக்காங்க.
அந்த மாடு மேலே ஒரு சிட்டுக்குருவி உட்காந்துருக்கு பாரு. இதுதான் மகிழ்ச்சியான ஒரு இது இல்லை. இப்போ இது கூந்தல் பனைன்னு சொல்லுவாங்க. கூந்தல் பனை தெரியுங்க, எத்தனை பேர் தெரியும்? கிராமத்துலலாம் அங்கோட்டி கூட இருக்கும். அதை வந்து சாமி கும்பிடுவாங்க. சிலர் இடம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து காளி இருக்கும்னு சொல்லிட்டு காளி கோயிலாக வச்சு கும்பிடுவாங்க. 1-2 இருக்கும் ஊருக்குள்ள. அதனால அரிது, அதனால அதை கடவுளாக நினைப்பாங்க. ஃபேக்ட்ரி போல இது சுண்ணாம்பா இருக்கு, சிமெண்ட் எல்லாம் இருக்கு, கலவை மிஷின்ஸ் இருக்கும் போல. வாடகை கூடுறவங்க இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அங்கே பாருங்க எம்சாண்ட் இருக்கு. ஒருவேளை எம்சாண்ட் கல் இருந்து எரிக்கிறாங்களோ, எம்சாண்ட் கல் தெரியல, இருக்கலாம். அது ரயில்வே ட்ராக். அண்ணாச்சி சூப்பர். இந்த பாலம் நல்லா இருக்கு. என்னையா என்னை துரத்திக்கிட்டே இருக்கு அந்த மேகத்தை பாருங்க. என்னை பாருடிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது ஆம்பளை மேகம் தான், ஏன்னா என்னையவே பார்த்துட்டே இருக்குல்ல, அதனால. பாருப்பா, என்னை துரத்தாதப்பா, அப்புறம் நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பார்த்துக்க, பி கேர்ஃபுல். இப்போ புரியுதுங்க. இந்த இதில் ஏறி போனோங்க, இந்த கடைக்கு பக்கத்தில். எனக்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் அப்படியே போயிருப்பேன். இந்த கடைக்கு பக்கத்தில் ரோடு போகுது இல்லை, அந்த ரோடு இதிலையே போய் சுற்றி வளைச்சி வந்தாச்சுங்க. ஆமாங்க, இந்த டீ கடையை ஒட்டி தாங்க போனோம். போகும்போது இது ஒரு ஏரி, அதில் கூட தாமரை கோலம் போட்டிருக்காங்க. தாமரை பூத்துச்சுனாவே, தாமரை செடி வந்துச்சுனாவே என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, இந்த குளம் வீணாக போயிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை தண்ணியெல்லாம் வத்திரும், எல்லாத்தையும் அது வந்து பூச்சி கூட வாழ விடாமல் பண்ணிடும். ஓகே, ஏதோ கோயில் மாதிரி இருக்குது அழகா. இது மாதிரி இருக்கிற கோயிலை நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நான் தஞ்சாவூரில் படிக்கும்போது, நான் பாரத் காலேஜில் தான் படித்தேன் பிஎஸ்சி. படிக்கும்போது நான் பஸ்ஸில் போவேனா, அப்போ என் கூட வர ஒரு ஒருத்தவங்க சொன்னாங்க, பெரியவங்க, என்னென்னா இந்த மாதிரி ரோட்டு மேலே இருக்கிற சின்ன சின்ன கோவில், அம்மன் கோவில் மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படின்னா ஒரு காலத்தில் அந்த வழியில் நடந்தே போவாங்கள்ல. இப்போல்லாம் நமக்கு பஸ் இருக்குது, 2 வீலர் இருக்குது, நினச்சா கிளம்பி போகிறோம். அப்போல்லாம் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுன்னா மாட்டு வண்டி இருக்கும், குதிரை வண்டி இருக்கும். எதுவுமே இல்லாதவங்க நடப்பயணம் தான், நடராஜா தான். இப்படி நடந்து போகும்போது அல்லது வண்டியில் போகும்போது ஏதோ ஒரு வழியில் நிறைய பேர் வந்து உயிர் திறந்துருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு விபத்தாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம், இல்லைன்னா மாசமாக இருக்கிறவங்க அப்படி இறந்துருப்பாங்க. அப்படி போகிற வழியில் உயிர் விட்டுட்டாங்கன்னா அவங்கள வந்து அங்கனையே புதைச்சிட்டு அப்படியே போயிடுவாங்களாம், அங்கனே ஒரு ஓரமாக. அப்படி அப்போல்லாம் இப்போ இந்த பாதையாலாம் இருந்திருக்காதுல்ல, ரோடே இருந்திருக்காது, சும்மா ஒரு காடு, ஒத்தேடி பாதை அப்படி இருந்திருக்கும். அப்படி புதைச்சிட்டு போகும்போது திரும்ப வரும்போது அந்த இடத்துல ஒரு சூடத்தை எதையாவது ஏற்றி வச்சு, ஊருக்கு வெளியில் தானே இதெல்லாம், ஊரெல்லாம் ஊருக்குள்ள இருக்கும், இந்த மாதிரி ஒத்தையடி பாதை ரோட்டு மேலே இப்படி ஏற்றி பண்ணிட்டு, இது பாருங்க இங்கே கூட ஒன்று இருக்குது, அது மாதிரி பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள், நல்ல நாள் பின்னால் விளக்கு போட்டு இது மாதிரிலாம் கும்பிடுவாங்களாம். வீட்டு தெய்வம், வீட்டில் உயிர் போட் அப்படின்னு சாமின்ட்டு. அந்த மாதிரியான இடத்த தான் இன்னைக்கு வந்து ஒரு அம்மன் கோயிலாகவும், ஏதோ ஒரு கருப்பண்ண சாமியாகவும், ஏதோ ஒரு சாமியை வச்சு கும்பிட்றாங்க. அவங்களுடைய இஷ்ட தேவதைகளை நினச்சி கும்பிட்றாங்க. பெட்ரோல் வேற எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்கா? வேற எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்கா? சரி, நம்ம பெட்ரோல் போட்டுருவோமா? இங்கேயே வண்டிக்கு பெட்ரோல் போடுறாங்க. பாய், வண்டிக்கு சாப்பாடு போட்டாச்சு, நம்ம வீட்டுக்கு போறோம். என்ன ஊர் இது? ஆவணத்தாங்கோட்டை. அது போகிற வழியா. போகும்போது இவங்ககிட்ட எல்லாம் நான் வழி கட்டுட்டு போனோம். செம்மையா இருக்குல்ல, எட்டயத்தளி. ஒரு பேரையும் பாருங்க, ஊரையும் பாருங்க, நல்ல ஊரா, விளைஞ்ச ஊரா இருக்கு. இந்த அக்கா என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, யாருன்னே தெரியல. வாங்க, காவல் நிலையமா?
என்னை யாருன்னே தெரில. நான் பாய்ன்னு சொல்கிறேன், உடனே பாய் சொல்கிறாங்க. இருக்கட்டும்டா, இருக்கட்டும். பாருங்க, இது பாருங்களேன், ஒரு முதல்ல மாதிரி தெரியுது பாருங்க. முதல்ல ஆவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த மேகத்தை பாருங்க. முதலையோட வாய் மாதிரி தெரியல. இந்த சைடு பாருங்க, சிங்கத்தோட தலை மாதிரி தெரியல. எனக்கு தான் தெரியுதா, உங்களுக்கும் தெரியுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. அக்கா தலையில குண்டை போடுக்கா. ஆமாக்கா. பையனை பொறுத்த பத்திரமா வச்சுக்கக்கா. நல்லா உட்காரு. நல்லா தூக்கி உட்காரு. இங்கே பாருங்களேன், தென்னை மரம், பனை மரம். இதை சொன்னேன்னா வரும்போது பார்க்கணுன்ட்டு இதை தான் சொன்னேன். பனை மரம் இங்கே ஆரம்பிச்சு 2 சைடும். இது ஏரி, இந்த சைடு ஏரி, அந்த சைடு ஏரி. இங்கிட்ட ஏரி, இங்கிட்ட ஏரி. ஏரினா நிறைய நீர் வரக்கூடிய இடம். எங்கெல்லாம் பனை மரத்தை நட்டு வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நீரோட்டம் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கணும். ஒரு காலத்தில் ஏரிக்கரை ஓரமாக பனை மரம் நடுவாங்களாம். ஏன்னா மண்ணரிப்பு வந்து ஏரி கரைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு கால் வருது, பேசிட்டு வருவோமா இல்லை அப்புறம் பேசிக்குவோம்? கொழுந்தை மல்லிகைப்பூ. இந்த அண்ணாச்சி வந்து விபத்து ஆகிடுச்சான் ஆல்ரெடி. அவருக்கு 2 வீலரில் போகும்போது ஃபோன் பேசி என்கிட்ட வந்து பணிவாக சொல்லிட்டு போகிறார், தங்கச்சி இப்படி ஃபோனை வீடியோ கால் பண்ணிக்கிட்டே போகாத, ஏதாவது விபத்து ஏற்பட்டுடுன்னு. அண்ணாச்சி, எனக்கு விபத்து ஏற்படக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அது நடக்காது, நம்ம இதுவாக தான் போகிறேன். இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன், இனிமேல் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். என்னன்னா தர்பூசணி பழம் போமா